இன்னைக்கு மரத்துடைய பட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான மரத்துடைய பட்டையை எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி டஸ்ட்டெல்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கலர் கொடுக்கலாம். நான் இங்கே கோல்டன் மெட்டாலிக் கலர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது ஃப்ரேம் ரெடி பண்ணிடலாம். கார்ட்போர்டு எடுத்து ஃப்ரேம் மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து உங்கள் இஷ்டம்தான். உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் சைஸ் வந்து எடுத்துக்கலாம். 2 கார்ட்போர்டு நான் எடுத்திருக்கேன். 2 கார்ட்போர்டுலேயும் இந்த டாப் பார்ட்டை மட்டும் கவர் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்ட்ரிப்ஸை மட்டும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். டாப்பில் விட்டுட்டு மற்ற 3 சைட்ஸ்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேம் கட் பண்ணோம் இல்லையா, அதோடைய இன்னர் சைடில் மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணிடணும். இப்போ 2 கார்ட்போர்டையும் சேர்த்து வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். சைட்ஸையும் சார்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரீயுடைய பார்க்ஸ், அந்த மரத்துடைய பட்டையை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கார்ட்போர்டை வச்சு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது டேபிள் மேலே வைக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாலில் வைக்கணுன்னா பின்னாடி ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அதை வாலில் வந்து மாட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த மாதிரி மேலும் கான்டென்ட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.